அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. மரணம், இந்த மரணத்தை கடந்து வந்தது யாரு சொல்லுங்க? இந்த மரணத்தை தடுத்தது யாரு? இந்த மரணத்தை வென்றவர் யார்? ஏன்னா இந்த மரணம் என்றாலே மக்கள் நடுங்கி போய் பயந்து போயிடுறாங்க. ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னே தெரியுது மக்களுக்கு. தெரியல. என் குழந்தைக்கு நான் பார்த்து பார்த்து வளர்க்கணும், பார்த்து பார்த்து சோறு ஊட்டணும், பாலும் சோறு ஊட்டணும், அவன் லக்ஸரியா வாழ வைக்கணும், அவனை கஷ்டமே படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பெற்ற தாய் தகப்பேன். ரெண்டாவது, காதலி. தன் காதலிக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், அவளை ஹாப்பியா வச்சுக்கணும், அவளுக்காக இட்லி கடை போட்டாச்சு அவளை லக்ஸரியா வச்சுக்கணும், பிச்சை இடத்துல அவளை லக்ஸரியா வச்சுக்கணும். அந்த ஒரு மனநிலை. அதுல பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் பொருள்கள், அதாவது தன்னுடைய விதவிதமா ஆடைங்க, மேக்கப் பொருளுக்கு பியூட்டி பார்லர் அது இது அழகா வச்சுக்கணும், அழகா தோற்றம் பலத்தோட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. அதே போல நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு லட்சியத்தை நோக்கி நான் கலெக்டர் ஆகணும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் பெரிய ஹீரோ ஆகணும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன், நான் டைரக்டர் ஆகணும். அது பல பேர் லட்சியத்தை நோக்கி பல பேர் பல வகையில கோணத்துல ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி? நம்ம மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் கிடையாது, நம்ம வளர்றோம், நம்மளை புகழ்றாங்க, நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிட்றோம், ஜிம்ல போயிட்டு மாங்க உடற்பயிற்சி செய்வான்ப்பா. நம்ம உடற்பயிற்சி செய்வான் தெரியுமா? இன்னும் ஆம்ச தூக்கி காட்டுவான், இப்படி நெஞ்சம் புடைச்சு காட்டுவான், அப்படி பார்க்கதான் பெருசு ஆனா புசு. அந்த மாதிரி அது பார்க்கதான் பெருசு வேன் புசுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அப்பதான் இந்த மண்ணு திங்க போற உடலை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தணும்? நம்ம உடலை வருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கே உரிமை கிடையாது. அது ஃபர்ஸ்ட் மக்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடலை வருத்திக்க நம்மளுக்கே உரிமை கிடையாது. அந்த கோணத்துல இந்த சரீரம் ஜஸ்ட் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இதுக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம்? மரணத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இது யாருக்கும் தெரியுதா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி நீங்க கடக்க கடக்க நீங்க வாழ்க்கையில குரோத் ஆகல, பிசினஸ்ல குரோத் ஆகல, உங்களுடைய அழகுல குரோத் ஆகல. நீங்க ஒரு நாள் கடக்க 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 இங்க நம்மளும் கிடையாது, உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுமே மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கைன்றது என்னன்னா ஒரு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு டாட், கதை முடிஞ்சது, அவள் தான்.